நீங்க வந்து சிஎம் சந்திச்சு திரையுலக பத்தின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லைங்க. இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நடிகர் சங்கமும் போயாச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் பார்க்க போகிறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் வந்து சும்மா சம்பிரதாயமான போய் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காது. இப்போ விஜய் பார்வையிலேருந்து பாருங்க, அப்படி ஒரு சம்பிரதாய சந்திப்பு எதுக்கு? இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு கூட ரஜினி வீட்டில் போய் ஒரு பார்க்கலாம் இல்லையா? அல்லது அரசியலில் மூத்த தலைவர்களாக இருக்கிறவங்க, ஆட்சியை இழந்தவர்கள் அப்படின்னு ஸ்டாலினை பார்த்தார், வைகோவை பார்த்தார், அதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் தான். மீதி எல்லாம் ஆதரவு தெரிவித்த தலைவர்களை பார்த்தார். எடப்பாடியை பார்க்கல, ஏன்னா அதை விட இன்னொரு குரூப், அதை விட அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஒரு குரூப் நம்மளாக இருக்கிற அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தார், அலுவலகத்துக்கு போய். இப்போ ஒரு நடிகரையாக போய் பார்த்து ரஜினியை தவிர்த்திருந்தானா நீங்கள் சொல்கிற விமர்சனம் சரி. அதுக்கு நேரமும் இல்லை, அதுக்கு அவசியமும் இல்லை சார். இப்போ விஜய் பார்வையிலேருந்து பாருங்க, அப்படி ஒரு சம்பிரதாய சந்திப்பு எதுக்கு? இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு கூட ரஜினி வீட்டில் போய் ஒரு பார்க்கலாம் இல்லையா? ஏன் ரஜினியே மனசு மாதிரி ஃப்ரீயாக இருக்கேன்ப்பா, நான் வரேன்ப்பா, அது வழி வாங்க தான் வரேன், நான் பண்ண வீட்டுக்கு போகிறேன், திருப்பூர் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகிறேன் சொல்லலாம்ல? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சார். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சார். இந்த தமிழ்நாட்டுடைய சீனியர் நடிகர் 35 வருஷத்துக்கு மேலே நிற்கிறவர், அதனால ஒரு இவரை பார்க்குறது இன்னொரு நடிகரை பார்க்குறது வித்தியாசம் இருக்குல்ல. கமல் தேடி போய் பார்த்தார். இப்போ விஜய் கமல் வீட்டுக்கு போயிட்டு ரஜினி வீட்டுக்கு போகலைன்னா இந்த விமர்சனம் சரி. கமல் அவரை வீட்டில் போய் வீடு தேடி போய் பார்க்குறார். அது மாதிரி நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, சம்பிரதாய சந்திப்பு எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். நாளைக்கு இயல்பாக நடக்கிற சந்திப்பில் பார்த்துட்டு போட்டுமே, அது ஒரு விஷயமா சார்?